ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம க்ரீமி பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 6-7 பூண்டு பல் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா. ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக இந்த மைதாவை நம்ம இது பண்ணிக்கணும். இந்த பட்டர்லேயே நல்லா வேக விடணும். லம்ஸ் இருக்கும், பரவாயில்லை. அதை நம்ம மில்க்கு ஊற்றி இது பண்ணும்போது அந்த லம்ஸ் எல்லாம் அது கரைஞ்சி வந்துடும். இந்த பட்டர்லேயே அதை நல்லா வழட்டிக்கோங்க. இப்படி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் நான் 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலை சேர்த்துடலாம். ஒரு கப்பு பால், அது அரௌண்ட் 300 ml இருக்கும். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த லம்ஸ் போகிற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது இந்த லம்ஸு எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்தாலும் நம்மளோட அந்த மில்க் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பால், அந்த வெண்ணெய், அந்த மைதா மாவு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கெட்டி ஆகிக்கிட்டே வரும். நம்ம அதுக்குள்ளே இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீஸ் ஸ்ப்ரெட்டர் 1 பீஸ் போட்டுக்கோங்க. கார்ன் வேக வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் கார்ன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது க்ரீமியாக வரும். இது கூட இப்போது 1 ஸ்பூன் ஆரிகானோ, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு உங்கள் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு. நம்ம ஆல்ரெடி இதில் பாஸ்தாவில் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கவனமாக பாருங்கள். உங்கள் பாஸ்தாவில் இந்த மிக்சர் எல்லாமே ஒரு கெட்டிப்பட்டு வரும். ஆனால் ரொம்ப திக்காக விட்டுறாதீங்க. அப்புறம் அது பாஸ்தாவில் மிக்ஸ் ஆகி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கவனமாக இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்ல க்ரீமியாக உங்களோட இந்த பேஸ் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கா. இப்போது இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற 1 கப்பு பாஸ்தா இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பாஸ்தா எப்படி பாயில் பண்ணி எடுக்கணுன்ட்டு. தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் 2 போட்டு தண்ணியை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு
எவ்வளோ பாஸ்தா தேவையோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ போட்டு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பாஸ்தா இப்போது இப்படி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மோசரெல்லா சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் மோசரெல்லா சீஸ், கிடைக்கும் கடைகள்லாம் அதை வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் க்ரீமி பாஸ்தா ரெடி. நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போயிட்டு இந்த மாதிரி க்ரீமி பாஸ்தா ஆர்டர் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காஸ்ட்லி ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹோட்டலில் எப்படி கிடைக்குதோ அப்படி இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி. நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூடாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இப்போ க்ரீமி பாஸ்தா ரெடி. நான் இதில் ஒரு பிஞ்சு ஆரிகானோ, ஒரு பிஞ்சு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து டாப்பிங் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா இப்படி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், பாஸ்தா எடுக்கும்போது என்ன அழகாக அந்த சீஸோடெல்லாம் ஒட்டி நல்லா வருது. பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.